ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து அரைச்சி விட்ட ஒரு புளிக்குழம்பு தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, அப்புறம் தனியா வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் தேங்காய், வெங்காயம் போட மாட்டாங்க இந்த மகாலயபக்ஷத்தில், அப்புறம் தக்காளி. இப்போ வந்து இதெல்லாம் வந்து வறுத்து பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிக்கலாம். துவரம்பருப்பு வறுத்தாச்சு. இதோட வந்து உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், தனியா இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவும் அரைச்சி எடுத்துக்கலாம். வானலியில் 2-3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், தக்காளி, புளி கரைசலை சேர்த்துட்டு தேவையான சால்ட்டு, மஞ்சள் பொடியும் சேர்த்துருங்க. அரைச்ச பொடியெல்லாம் சேர்த்துருவோம். கொதிச்ச பிறகு தேங்காவை சேர்க்கலாம். தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கூட்டை செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பாசிப்பருப்பை ஒரு 1/4 கப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி, பச்சை மிளகா, இது வந்து வாழைத்தண்டு மோரில் போட்டு வச்சுருக்கேன். வாழைத்தண்டு சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, சால்ட், இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கூட்டுக்கு ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதத்தோட இந்த அரைச்சி விட்ட குழம்போட கூட்டோட சாப்பிட்டோம்னா சூப்பராக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.